இன்றைக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு, நமக்காக அவர் பேசின 7 வார்த்தையில இருந்து 5வது வார்த்தையாக தாகமாய் இருக்கிறேன் என்ற தலைப்பில் இருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போவோம். யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். சங்கீதம் 22:15 என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவும் மேல்வாயோடு ஒட்டி கொண்டது அப்படின்னு இயேசுவோட சரீர தாகத்தை குறிச்சு முன்னாடி எழுதப்பட்டிருக்கு. அவருக்கு சரீர பிரகாரமான தாகம் இருந்துச்சு என்றாலும் அந்த இடத்திலையும் அவர் தேவன் மீதும் நம் மீதும் வைத்திருந்த ஆத்தும தாகத்தினாலே நான் தாகமாய் இருக்கிறேன் என்றார். முதல்ல ஆத்தும தாகத்தை குறிச்சு தியானிப்போம். இதுல 2 பேரோட ஆத்தும தாகத்தையும் அதனால அவங்க அடைஞ்ச மேன்மையை பற்றியும் தியானிக்க போறோம். சங்கீதம் 63:1 வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாய் இருக்கிறது. ஆண்டவரே, தண்ணி இல்லாம வறண்டு போய் கிடக்குற இந்த பாலைவனத்துல என் ஆத்துமா உண்மையில தாகமாய் இருக்கு. அது மட்டுமல்ல, என் மாம்சம் கூட தண்ணிக்காக இருந்தாங்க, உமக்காக இருந்தது அப்படின்னு பாடுறாரு. தாவீது ஆடு மேய்க்கும் போதும் சரி, சவுலினால நெருக்கப்பட்டு காடு மேடுன்னு ஓடும் போதும் சரி, அவரோட வாழ்க்கையில எந்த இடத்துலயும் எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு ஆடு வேணும், மாடு வேணும், ஒட்டகம் வேணும், வீடு வேணும், சொத்து வேணும், அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு அவரு கேட்கவே இல்லை. அவர் ஆண்டவரை முழு இருதயத்தோட தேடினாலதான் அவர் தேடாததெல்லாம் அவரை தேடி வந்துச்சு. முடிவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். நம்மளும் ஆண்டவரை சரீர பிரகாரமாக தேடாம முழு ஆத்ம தாகத்தோட தேடினோம்னா நம்ம தேடாததெல்லாம் நம்மளை தேடி வரும். ஆவிக்குரிய தாகத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது ரூத்து. கணவனை இழந்த நகோமி கணவனை இழந்த தன்னோட 2 மருமகளாகிய ஒர்பாலையும் ரூத்தையும் கூட்டிட்டு யூதா தேசத்துக்கு போக புறப்பட்டாங்க. அப்ப தன்னோட 2 மருமகளையும் பார்த்து, நீங்க என் கூட வர வேணாம், நீங்க என் கூட வந்தீங்கன்னா சரீர பிரகாரமான தாகம் ஒண்ணு உங்களுக்கு நிறைவேறாது, அதனால நீங்க உங்க தாய் வீட்டுக்கே திரும்பி போங்க அப்படின்றாங்க. ஒர்பால் சரீர தாகம் உள்ளவளா இருந்தனால பின்வாங்கி போயிட்டா. ஆனா ரூத்தோ ஆத்ம தாகம் உள்ளவளா இருந்தனால, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், உங்க கூடையே தான் இருப்பேன், உங்க சொந்தம் தான் என் சொந்தம், உங்க சாமி தான் என் சாமி அப்படின்னு ஜீவனுள்ள தேவனை உறுதியா பற்றி கொண்டனால சகல ஐஸ்வர்யங்களிலும் சமாதானமா இருந்தா. நம்மளும் ரூத்த மாதிரி சரீரதாக உள்ளவங்களா இல்லாம ஆத்மதாக இருந்தோம்னா நம்மளும் முடிவுல சம்பூர்ணமா இருப்போம். 2வது சரீரதாகும். சரீரதாகும் ஒரு நாளும் திருப்தி அடையாது. அதற்கு சமரியா ஸ்திரீயும் சாலமோனும் ஒரு உதாரணம். சமரியா ஸ்திரீ 6 புருஷனை கட்டியும் அவங்களுக்கு திருப்தியே இல்ல, அவங்க வாழ்க்கையிலையும் திருப்தியே இல்ல. சாலமோன் 1000 பொண்டாட்டி கட்டியும் அவருக்கு திருப்தியே இல்ல, அவரோட வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்கள் இருந்தும் அவருக்கு திருப்தியே இல்ல. கர்த்தருடைய ஞானம் என்கிற ஆவிக்குரிய தாகத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் சகல தேசங்களிலும் சாலமோனின் ஞானம் பிரசித்தமாச்சு. சரீரதாகம் சோதனைக்குள்ளாக வழி நடத்தும். சரீரதாகம் சோதனைக்குள்ளாக வழி நடத்தும். யாக்கோபு 1:16 அவனவன் தன் சுய இச்சையினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நம்மளோட சரீரத்தினால ஏற்படுகிற இச்சையே நம்மள சோதனைக்குள்ளாக கொண்டு போய் சிக்க வச்சிருது. கலாத்தியர் 5:24 கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டனர். இப்ப நம்ம கடந்து போராட்டம் சமாதானம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் இந்த வசனத்தின்படி இல்லாம இருக்கிறனாலதான். போது என்கிற மனதோடும் தேவ பக்தியோடு இருந்தா நம்மளுக்கு தேவையான சரீரதாகம் எல்லாம் சமாதானமா நிறைவேறும். சரீரதாகம் உள்ளவங்க தனக்கான வாக்குத்தத்தங்களை தாண்டி அதை சுதந்திரிக்க ஓடுவாங்க, இறுதியில இலப்படைந்து பின்வாங்கி போயிடுவாங்க. ஆனா ஆத்மதாகம் உள்ளவங்க நித்திய ஜீவன் என்னும் நித்திய வாக்குத்தத்தத்தை தேடி ஓடுவாங்க. அவங்க ஓடுனாலும் இலப்படைய மாட்டாங்க, அவங்க கூட ஒரு கூட்ட ஜனமும் அவங்களோட ஓடும். அவங்க தேடாத சரீரதாகம் எல்லாம் அவங்கள தேடி ஓடி வரும். சரீரதாகம் அனித்தியமானது, ஆத்மதாகமோ என்றும் நித்தியமானது. ஆமென். அழகா பேசினாங்க.